1 மணிக்கு வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. நார்மல் டெலிவரி கொஞ்சம் டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது நார்மல் டெலிவரி கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கு வந்தப்போ கர்ப்பப்பை வந்து ஒரு ஃபிங்கர் அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்குல்ல, ஃபிங்கர் அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம் படி பார்த்திங்கன்னா இந்நேரம் வந்து நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு இந்நேரம் டெலிவரி ஆகிருக்கணும். ஆனால் வந்து டெலிவரி அவங்க வந்து பேபி வந்து இந்த ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது என்ன ரீசன் தெரில. வெயிட்னாலையா, வாட்டர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் ரொட்டேட் பண்ண முடியலையான்றது தெரியல. ஹெட் ஆனால் கீழே தான் இருக்குது. ஆமாம், ஹெட்டோட பொசிஷன் வந்து கீழே வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் அந்த கர்ப்பப்பைனா இங்கே வந்துருச்சு அந்த ஹெட்டோட பொசிஷன். இங்கே வந்துட்டால் அது முட்டும்ல, அது முட்டினா அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்துடும். அது வந்து அந்த ரொட்டேஷன் வந்து ஆக மாட்டேங்குது. அவங்க வந்து ஆக்சுவலாக 2 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கு வந்து அப்போது பார்த்தாங்க. 12 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போது 2 மணிக்கு ஒரு தடவை செக் பண்ணாங்க, 5 மணிக்கு ஒரு தடவை வந்தாங்களா, 5 மணிக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணாங்க, 9 மணிக்கு ஒரு தடவை செக் பண்ணாங்க. இப்போ வந்து 1 மணிக்கு செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு 1/4 மணி நேரம் ஒரு தடவை வந்து ஹார்ட் பீட் வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் 1 ஹவருக்கு இப்போ 1/2 ஹவருக்கு ஒரு தடவை வந்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுறாங்க. பக்காவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா எப்படியாவது நார்மல் டெலிவரி கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. அது ஒரு 2 கொஞ்சம் அப்படி நவுந்துருச்சுன்னா, அது அந்த முட்டுச்சுன்னா, அந்த பெயின் வந்துச்சுன்னா நார்மலுக்கு போயிடலாம். கர்ப்பவாய் ஓப்பன் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல. கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக நார்மல் பொசிஷனில் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை ரொட்டேட் ஆக முடியாதனால இதுவாக நிற்கிது. இப்போ வந்து ஒரு 3 o'clock 3:30 4 மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 4 வரையும் பார்க்கலாம். அது வரையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று நடந்து அது மூவ் ஆகிடுச்சுன்னா நார்மல் போயிடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம வந்து இன்னொரு கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னா அது ரிஸ்க்கு. அதனால் நம்ம ஆப்ரேஷன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னையும் இங்கே வந்து எனக்கு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் என்னையும் கூப்பிட்டு ஏதாவது டவுட் இருக்கா, எல்லாமே வந்து எனக்கு எப்படி சொன்னால் அது எனக்கு வந்து ஈஸியாக புரியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லை, கடவுள் தான். அது இப்படி தான் வரணும் அப்படின்னுச்சுன்னா அப்படி தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியாது. கர்ப்பவாய் ஓப்பனில் இல்லாமல் இருந்து சி செக்ஷன்னா பரவாயில்ல. ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகி அது ரொட்டேட் பண்ண முடியாமல் அது உள்ளே தவிக்குது, என்ன அது வெளியே தவிக்க வைக்குது. என்ன பண்ணுற, அதுக்கு என்ன பிரச்சனையோ. ஆக்சுவலாக அதுக்கு உள்ள ஏன் அதால் ரொட்டேட் ஆக முடியல நமக்கு. இப்போ இவங்க வந்து வெளியிலேருந்தே பார்த்துட்டு வாட்டர் லெவல் சொல்கிறாங்க, பேபி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதால் ரொட்டேட் ஆக முடியாமல் அது கஷ்டப்படுதான்னு தெரியல. அதுதான் அவங்க வந்து அதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணாலும் நமக்கு ரிஸ்க்கு. ஸோ கடவுள் மேலே நம்ம வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து இன்னமும் டைம் கொடுத்துருக்காங்க. 4 o'clock வரையும் பார்க்கலாம், ஏதாவது ஒரு மேஜிக் ஒன்று நடக்குதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ வரையும் பார்ப்போம், 4 மணிக்கு வரையும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. பண்ணிவிட்டு செட் ஆகலை அப்படின்ற மாதிரினா ஆப்ரேஷன் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஏர்லி மார்னிங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அப்டேட். ஆக்சுவலாக நானும் தூங்கலை, இவங்களும் தூங்கலை. பாப்பா மட்டும் எடுத்து போய் வீட்டில் விட்டு வந்துட்டான், போகவே மாட்டேன்னா. இங்கே தான் அம்மா கூட தான் தூங்குவேன்னா. இவங்க அம்மா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க, 12 மணிக்கு கரெக்டாக வந்து அங்கே இறங்குறாங்க பஸ்ஸில். அவங்க வந்ததால் அவங்களுக்கு காரணம் சொல்லி கூப்பிட்டு போய் விட்டு வந்துட்டேன். அவள் வீட்டில் இருக்கா, எப்போ வரும் பாப்பா, எப்போ வரும் பாப்பா. ஃபஸ்ட் டைம் அவன் எங்களை விட்டுட்டு அங்கே தனியாக வீட்டில் தூங்குறான். எப்போ வரும்னு அவன் கேட்டுட்ருக்கா. நான் 4 மணிக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். இப்போதைக்கு என்னென்னா 90% ஆப்ரேஷன், 10%
10 கூட இல்லை, 95% ஆப்ரேஷன், 5% அந்த மேஜிக் ஏதாவது ஒன்று நடந்து நார்மலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே கடவுள் தான். ஒரு பக்கமா ஒரு குச்சி படுத்து நேரா படுங்க வந்து சிரிச்சு இருக்குங்க. அவ்வளோதான், இன்னும் 1/2 மணி நேரம் தான் வந்துடும். குடிச்சாவே பரவாயில்ல போல. அது பை பை. கேட்குறேன். அக்கா அக்கா கிளம்பிட்டாங்க. இது என்ன எதிராது? அது எதுக்கு? எங்கே கட்டுறதுக்கு? பேம்பர்ஸ், குட்டி பேம்பர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ட்ரெஸ் பேம்பர்ஸ். போலாமா? பாப்போம்.